Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Apache RTR 160 BS6 ஓட கம்ப்ளீட் வாக் ஓவர் அண்ட் டீடைல் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட லுக்ஸ் பத்தி பார்த்தலாம். இந்த பைக்கோட லுக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா BS4 க்கும் BS6 க்கும் மேஜரா சேஞ்ச் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவ்வளவு மேஜரா இந்த சேஞ்ச் கொடுக்கல. இந்த பைக்கோட ஹெட்லாம்ப்ல மட்டும் தான் சேஞ்ச் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல ஹெட்லாம்ப் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு LED ல கொடுத்திருக்காங்க அண்ட் அதே போல DRLம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு LED ல தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் SA இன்ஜின் வித் BS6 வேரியன்ட்ல வருது. அண்ட் இந்த பைக்கோட கூலிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூல் கொடுத்திருக்காங்க. ஒரு 160 cc க்கு ஆயில் கூல்ங்கிறது போதுமானதுதான். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 16.2 PS at 8200 rpm லயும் அண்ட் மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா 14.2 Nm at 7200 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப் செமையா இருக்குன்னு சொல்லணும். நீங்க லைட்டா த்ராட்டில் கொடுத்தீங்கனாலே போதும், பைக் உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் அந்த அளவுக்கு குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நீங்க சிட்டி டிராஃபிக்ல ஓட்டறதுலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பைக் 0 to 60 எவ்வளவு செகண்ட்ல அட்டைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே போல இந்த பைக்கோட மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 km+ ஈஸியாவே கிடைச்சிடும் சிட்டில. நீங்க ஆவரேஜ் ஸ்பீட்ல ஓடுனீங்கன்னா நிறைய பேருக்கு 45+ கிடைக்குது. அண்ட் அதே போல டேங்க் பத்தி சொல்றப்ப தான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டால் ரைடா வந்தீங்கன்னா உங்களோட லெக் வந்து அந்த டேங்க் கிட்ட வந்து கரெக்டா இருக்குதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க. ஏன்னா 6 feet மேல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லெக் வந்து அந்த டேங்க் கிட்ட கரெக்டா இல்ல, கொஞ்சம் எக்ஸ்டெண்டா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அது கரெக்டா அந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி வரதுனால வந்து அதுக்குள்ள காலை வந்து மடக்கி வைக்க முடியல, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிளட்ச் அண்ட் கியர் பாக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல வெட் கிளட்ச் வித் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. கிளட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாவும் இல்ல ரொம்ப லைட்டாவும் ஃபீல் ஆகல, ஒரு மீடியமா தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதே போல கீர் பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் ஃபில்டர் விடுற ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பா இந்த பைக்ல வரல, நல்லா ஸ்மூத்தா தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதே போல இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 114 போகும்னு சொல்லிட்டு கம்பெனி கிளைம் பண்றாங்க. அண்ட் நாங்க ஓட்டுறப்ப பாத்தீங்கன்னா இந்த பைக்ல ஒரு 93 இருந்து 95 வரைக்கும் போயிருப்போம். அதுக்கு மேல எங்களால அந்த ரோட்ல வந்து வேகமா போக முடியல. அண்ட் அதே போல இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு 120+ வரைக்கும் போகும் நான் நினைக்கிறேன். இந்த பைக்கோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 147 kg கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கலர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக் வந்து ஒரு 3 கலர் வேரியன்ட்ல வருது. மெட்டாலிக் ப்ளூ, ரேசிங் ரெட், நைட் பிளாக் அப்படி சொல்லிட்டு 3 கலர்ல வருது. அண்ட் இந்த பைக்கோட ஸ்டிக்கரிங்லாம் பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நல்லாவே ஸ்டைலா அட்ராக்டா இருக்கு. பாக்குறதுக்கு வந்து ஒரு 200 cc பைக் மாதிரியே தான் உங்களுக்கு தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷன் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல நீங்க 200 cc சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் சீட் கொடுத்திருப்பாங்க. இது 160 cc பைக்னால வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சிங்கிள் சீட் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா லாங்கரா வைடரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ரைடர் கம்ஃபர்ட் பத்தி பார்க்கலாம். இந்த பைக் வந்து நல்லா அப்ரைட் பொசிஷன்ல இருக்கிறதுனால ரைடர் நல்லா கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகும். நீங்க லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் போறப்ப சரி, சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் சரி, உங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் அந்த ரிஸ்ட் பெயின் எல்லாம் கண்டிப்பா வரவே வராது, நல்லா அப்ரைட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட பில்லியன் கம்ஃபர்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வைடரா கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபேமிலியா போறதுக்கு நல்லாவே ஷூட் ஆகும், நீங்க தாராளமா கம்ஃபர்டபிளா ரைட் பண்ணி போலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட லைட்டிங் பத்தி பார்த்துடலாம். இந்த பைக்கோட லைட்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு LED செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல LED ஹெட்லாம்ப் வித் DRL ஓட வருது. அண்ட் அதே போல இந்த பைக்கோட டைல் லாம்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு LED ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இண்டிகேட்டர் மொத்தம் உங்களுக்கு பல்ப்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப் விசிபிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே த்ரூ நல்லாவே கொடுக்குது. நீங்க நைட் ரைட்ஸ் எல்லாம் போறப்ப நல்லாவே விசிபிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மிரர் வியூஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே விசிபிளா இருக்கு, நல்லா லாங்கா வைடா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சுவிட்சஸ் பத்தி பார்த்தலாம். இந்த பைக்கோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. அண்ட் டர்ன் இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க, ஹாரன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே போல வந்து உங்களுக்கு பாஸ் சுவிட்ச் வந்து லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்காங்க. அண்ட் ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் கில் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்திருக்காங்க. சுவிட்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பைக் நல்லா குவாலிட்டியா தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் பத்தி பார்த்தலாம். இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். RPM இண்டிகேஷன், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டைம், ட்ரிப் A, ட்ரிப் B, லோ ஃபியூல் இண்டிகேஷன், லோ ஆயில் இண்டிகேட்டர், ABS இண்டிகேஷன், இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமா வந்து லேப் ரெக்கார்டர் அண்ட் டாப் ஸ்பீட் ரெக்கார்டர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 160 cc பைக்ல வந்து கொடுக்கணும் நீடே கிடையாது, ஆனா இந்த பைக்ல டாப் ஸ்பீட் ரெக்கார்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே போல இங்க வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து இந்த பைக்ல கொடுக்கல. இது ஒரு மேஜரான டிராபேக் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆல்ரெடி கொடுத்திருந்த BS4ல வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் இது அவங்க ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியர்ல
பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே கான்ஃபிடென்ட்டா கொடுத்துச்சு. நீங்க டாப் ஸ்பீட் போறப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. அண்ட் ரியர்ல பார்த்தாலும் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துறதுனால நல்லா கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஃப்ரேம் செட்டப் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல பாத்தீங்கன்னா டபுள் கிராடல் ஸ்பிளிட் ஃப்ரேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் கொடுத்தனால பாத்தீங்கன்னா நீங்க டாப் ஸ்பீட் போறப்பலாம் வந்து உங்களுக்கு பைக் வந்து ஒரு வாப்ளிங் ப்ராப்ளம்லாம் இருக்காது. நல்லாவே ஸ்டேபிளா ஸ்டிஃபா போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 90/90 17 இன்ச் டியூப்லெஸ் டயரும் அண்ட் ரியர்ல 110/80 17 இன்ச் டியூப்லெஸ் டயரும் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க லோ ஸ்பீட்ல போறப்போ நல்லாவே கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. ஆனா ஹை ஸ்பீட் போறப்ப அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கல. நீங்க கார்னரிங் பண்றப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் மிஸ் ஆச்சுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பிரேக்கிங்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 270 mm பெடல் டிஸ்க்கும் அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது. ட்ரம் ஆர் டிஸ்க் வேரியன்ட் வருது. நீங்க டிஸ்க் வேரியன்ட் போற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்ல வந்து 200 mm பெடல் டிஸ்க் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பைக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. பிரேக்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பைக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லணும். அண்ட் இந்த பைக் ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் டிஸ்க் ரெண்டு வேரியன்ட் வருது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது. நீங்க இந்த பைக்ல ட்ரம் வேரியன்ட் போற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,28,000 வருது. அண்ட் அதுவே நீங்க ரியர்ல டிஸ்க் வேரியன்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து 1,32,000 வருது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டியூல் டிஸ்க் வேரியன்ட் சூஸ் பண்றது தான் கரெக்ட். ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம். அதுல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அண்ட் பிரைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மேஜரா பெரிய இஷ்யூவா இல்ல. ஒரு 4,000 தான் இருக்கு. நம்ம சேஃப்டி முக்கியம் ப்ரிஃபர் பண்ணனால வந்து நீங்க வந்து டியூல் டிஸ்க் வேரியன்ட் சூஸ் பண்ணுங்க. நானும் அதை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல வந்து பாத்தீங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீட் பிரேக்ல அடிக்கிற ப்ராப்ளம் இந்த பைக்ல கண்டிப்பா வரவே வராது. நல்ல ஒரு ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் இந்த பைக் யார் எங்களுக்கு டெஸ்ட் ரைட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் விஜய் மோட்டார்ஸ் இவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஷோரூம் மேனேஜர் பாத்தீங்கன்னா சந்தோஷ். இவங்க வந்து நாங்க கேட்டதுமே ஈஸியா எங்களுக்கு டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா இப்போ டிவிஎஸ் இருக்கக்கூடிய எல்லா பைக்குமே அவைலபிளா இருக்கு. நீங்க யாராச்சும் நியர் பை இருக்கீங்க உங்களுக்கு வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்க டேரக்டா நீங்க வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான் guys, Apache RTR 164 BS6 ஓட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ பார்த்துச்சு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் இந்த பைக் யாருக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 160cc செக்மெண்ட்ல ஒரு நல்ல கம்ப்ளீட் பைக் வேணும். அண்ட் அதே போல பைக் பார்க்கறது நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்ல இருக்கணும். அண்ட் லாங் ரைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி போக மாட்டேன். மேக்ஸிமம் இந்த பைக் நான் சிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 45 50 கிலோமீட்டர் கிடைக்கணும். அண்ட் அதே போல ஃபேமிலி யூஸுக்கு இந்த பைக் எனக்கு நல்லா சூட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க Apache RTR 164 BS6 பைக்கை கண்டிப்பா வாங்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இந்த பைக் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.